ஹாய்! இப்போ பார்க்க போகிறது மேக்ஸ். என்ன பார்க்க போகிறோம்னா, இறங்கு வரிசை. இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனா எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு படி ஏறுறோம். ஏறி முடித்த பிறகு மேலேருந்து கீழே இறங்கணும். அப்போ அது என்னது? இறங்கு வரிசை. அப்போ டிசெண்டிங். டிசெண்டிங் ஆர்டர். ஓகே. அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? அசெண்டிங்னா ஏறு வரிசை, டிசெண்டிங்னா என்னது? இறங்கு வரிசை. அதாவது இப்போ 20, அப்புறம் 90, 80, 70, 60, 15, அப்புறம் 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இது 1க்கு அடுத்தது 0. இதெல்லாம் இறங்கு வரிசை. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ அது இறங்கு வரிசை. இப்படி இப்படி போட்டாலும் இப்படி வரும் பாருங்க. இறங்கு வரிசை. பெரிய நம்பர்லேருந்து அப்படியே இப்படி சின்ன நம்பருக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ அது இறங்கு வரிசை. இப்போ இறங்கு வரிசையில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம். இப்போ இப்போ ஒரு 15, அடுத்தது 17, அடுத்தது 14, அப்புறம் 19, அடுத்தது 18. ஓகே, இப்படி போட்டாச்சு. இப்போ 5 நம்பர் இதுமாரி கொடுத்துருவாங்க. கொடுத்தா நீ எப்படி போடணுங்கிறத பாருங்க. இப்போ இந்த 5 நம்பரில் எது பெரிய நம்பரு? நல்லா கவனித்து பாருங்கள். எது பெரிய நம்பரு? 15, 17, 14, 19, 18 பாருங்கள். அப்போ இங்கே இருக்குது பாருங்கள். என்ன 19க்கும் 18க்கும் உள்ள நம்பர் பாருங்களேன். எது பெரிய நம்பர்? இந்த பாருங்கள். 19க்கும் 18க்கும் உள்ள நம்பர் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். 19. அப்போ அந்த நம்பரை 90ங்கிறத இந்த நம்பரை இங்கே போடணும். புரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த 4 நம்பரில் எது பெரிய நம்பரு? 18. 18 வருதா? 18. அதுக்கு அடுத்தது இந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பரு? பார்க்குறப்ப 17. 17 பார்க்கலாமா? அப்புறம் 15. 15, அப்புறம் 14. புரியுதா? புரியுதா? இப்போ இதுதான் இதோட ஆன்சரு. இப்போ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது வேணால் பார்க்கலாம். இப்போ 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 0, 3, 5, 7, 9 இப்படி கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்துட்டா இது எது பெரிய நம்பரு? இது 20லேருந்து உள்ள நம்பரை இங்கே போட்டுருங்க. இப்போ 10க்குள்ளே உள்ள நம்பரை கவனிங்க. இதில் எது பெரிய நம்பரு பாருங்கள். அப்போ 9. 9 இருக்குது பார்த்தீங்களா? 9. அதுக்கப்புறம் இந்த 4ல் எது பெரிய நம்பரு? 7. அப்போ 7ஐ இங்கே போடணும். அப்புறம் இந்த 3 நம்பருக்குள்ளே எது பெரிய நம்பரு? 5. அதுக்கு அடுத்தது 3. அதுக்கு அடுத்தது 0. ஓகே, இப்போ புரியுதா? புரியுதுல? இப்போ அடுத்தது ஒன்று போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ இப்போ 8. 8 போடுறோம் பார்த்தீங்களா? 8. அப்புறம் 1. அடுத்தது 4. அப்புறம் 8. 8 போடலான்னு வச்சுக்கோ. 8, 9 போடும். 9. 9 ஓகேவா? இப்போ 0. 0 போட்டோமா? இப்போ இந்த நம்பரில் எது பெரிய நம்பரு? அப்போ 9ங்கிறது தான் பெரிய நம்பரு. அதுக்கு அடுத்தது 8. 8 இருக்குது பார்த்தீங்களா? 8. அதுக்கப்புறம் 4. 4. அதுக்கு அடுத்தது 1. அதுக்கு அடுத்தது 0. இப்படி தான் போடணும். இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து இங்கே பாருங்கள். இறங்கு வரிசைனா அதாவது இங்கிலீஷில் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ இறங்கு வரிசை அப்படின்னா மேலேருந்து பெரிய நம்பர்லேருந்து கீழே கொண்டுட்டு வர்றது தான் இறங்கு வரிசை. ஓகேவா? இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள். எப்படி இந்த பெரிய நம்பர்லாம் சின்ன வரிசையாக போட்டுட்டாங்களா?
இப்போ இதில் நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர்னா என்னன்னு அப்படின்னு கேட்குறப்ப, அப்போ என்ன செய்யணும்? எது இதில் வந்து பெரிய நம்பரா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, அந்த நம்பரை ஃபஸ்ட்டு போடணும். ஓகேவா? புரியுதுங்களா? புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க. புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க. புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. ஓகே?